அப்படி திருப்பி நிப்பாட்டுங்க. பாத்து அப்படியே வாங்கிட்டு இதோட ஆர்வம் பூரா படிப்புல இருக்கணும். அதான் சூரியன் ஆசைப்படுவாங்க. என்ன நல்லா கொஞ்சம் எடுத்துக்க எல்லாம் எடுத்து தாவா கொடுத்துருக்கோம். எந்திலுங்க பாதுகாப்பு நல்லா இருக்கீங்களா? சீக்கிர ஒரு 2 நிமிஷத்துல பேசிட்டு பேரு எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் வந்து இப்படி ஒரு படம் வருது, குடும்ப உறவு சார்ந்த படம் வருது, நம்ம குடும்பத்தை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த படத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த எல்லார்ட்டையும் சோசியல் மீடியாவில் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். அதனால இந்த படம் பார்க்குறப்ப உங்களை இடைஞ்சல் பண்ற நினைக்க வேண்டாம். ஒரே நிமிஷத்துல பேசிட்டு போயிரு.
இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பா இது இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகம் பூரா அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள கருத்தை எல்லாரும் சோசியல் மீடியால போடுறாங்க. என்னோட அண்ணனை பார்த்த மாதிரி இருக்குது, என் தம்பியை பார்க்குற மாதிரி, என் குடும்பத்தை அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இருக்குது. என் குடும்பத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த படம் பார்த்து எங்களால் வீட்டுக்கு வந்து நான் அழுதேன். என்னால நிறைய இடத்துல சிரிச்சு என்ஜாய் பண்ணேன், நிறைய இடத்துல அழுதான். எனக்கு எங்க மாமா யாவும் வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றப்ப இந்த படத்துக்கான பெரிய மரியாதை இதுதான் நாங்க நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த படம் இன்னைக்கு அவ்வளவு பேத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. நிறைய குழந்தைகள் அவங்க மாமா நினைச்சு அழுதுருக்கு. நிறைய கணவன்கள் வந்து மனைவியை நினைச்சு நிறைய விஷயங்கள் பதிவு போட்டிருக்காங்க. நிறைய தங்கைகள் அவங்கவுங்க வீட்டுல நடக்கிற சில அவங்க கணவன்மார்களை நினைச்ச சில விஷயங்கள் பதிவு போட்டிருக்காங்க. மாமாங்க நினைச்சு இப்படி நிறைய விஷயங்கள் அந்த தாத்தா பாட்டி இந்த படத்துக்குள்ள அத்தனை உறவுகளும் நம்ம கிட்ட இருக்கிற உறவு தான், நம்ம டெய்லி குழங்குற உறவுகள் தான். இன்னைக்கு இந்த படத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பா குடும்ப உறவுகள் படம் எப்போ வந்தாலும் அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்றத நீங்க எல்லாரும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. நீங்க ரொம்ப நன்றி. சாரி உங்க நேரத்தை எடுக்க விரும்பல. அந்த பாம்பே தேட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே முத்துக்குமாரண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. அதே நேரத்தில் இந்த கட்டி பெத்தாருங்க தங்க பெத்தாருங்க வந்தாங்க, அவங்களுக்கு உங்க சார்பாக நல்ல விஷயங்கள் பண்ணீங்க. ஆமா 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 எங்க அண்ணனுக்கு தெரியும். ஆமா ஸோ எல்லாமே நம்ம இன்னைக்கு வெற்றி அகாடமி ஐஏஎஸ் வெற்றி அகாடமி. ஆமா தம்பி இன்னைக்கு அன்பு தம்பிங்க இன்னைக்கு உதயகுமார் இன்னைக்கு எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த கட்டி பெத்த தங்க பெத்தார்களுக்கு நாம இருக்கோம், அவங்களுக்கு யாரும் நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் நாம இருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுசை கொடுக்க நான் இறைவன் தமிழ்நாட்டை வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி 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 நன்றி. நான் கேக்குன்றது நாங்கள் சக்ஸஸ் ஆகி ஆரம்பிக்கல. நம்ம நான் கேட்க வெட்டி நான் சக்ஸஸ் ஒரு பெருசா இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா மக்கள் சப்போர்ட்ல இது ஒரு நாள் வச்சு ஒரு கேக் வெட்டுறதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்க அன்போட கொண்டு போட்டீங்க பாம்பே தேட்டருக்கு, அதுக்காக எனக்கு கண்டிப்பா வந்து 10 டிக்கெட் தேட்டருக்காங்க. எல்லாரும் சொல்றப்ப 10 டிக்கெட் 15 டிக்கெட் மொத்தமா தான் எடுக்கிறாங்க. ஊரை குடும்பங்களா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இந்த மாமன் படம் வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படங்கள், நம்ம குடும்பம் சார்ந்த படங்கள் எப்பவுமே எடுத்தா அந்த படத்துக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த படம் மூலம் இன்னும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு தேட்டரா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் வந்து தேட்டர் படம் ஓடிட்டு இருக்கப்ப அந்த இன்டர்வல் கேப்ல வந்து மக்களை சந்திச்சு இது உங்க படம், இது நம்ம படம், எப்படி ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாமன் படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை யாபகப்படுத்தும். இது சினிமான்ற தாண்டி இது அப்படியே எல்லாரும் என்னது இது என்ன என் படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, என்னோட குடும்பம் தான் அது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, இது எங்க வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, என் தம்பி இப்படிதான் இருந்தேன், என் அண்ணன் இப்படிதான் இருந்தேன், என்னோட கணவன் இப்படிதான் இருந்தேன்னு படம் பார்க்குறப்ப இப்படி வந்து எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு நான் வர்றப்ப எல்லா மக்கள் வந்து ஒரு சீனை சொல்லி என் குடும்பத்தை இப்படிதான் நடக்குன்னு நீங்க சொல்றப்ப அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன். இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிட்டீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற மாதிரி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு இங்க திருநெல்வேலியில பாம்பே தேட்டருக்கு வந்திருக்கேன். அண்ணன் முத்துக்குமார்னு இருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்க தேட்டருக்கான்ட்ட வந்து அவங்ககிட்ட உண்மையை கேட்குறப்ப அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், குடும்பமா தேட்டருக்கு வர்றாங்க, அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்காங்க, அதே நேரத்தில் எல்லாருமே அழுதுறாங்க, அழுகாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்கன்னு சொல்றப்ப அப்ப தேட்டர்ல போய் நம்ம கண்கூட பாக்குற எல்லாத்தையும் மக்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்டே கேட்குறோம். மக்கள் கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல படத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த படத்தை சார்ந்த மாமன் டீம் சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் உங்க முன்னாடி நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டராஜுக்கும் இந்த படத்துக்கு அத்தனை ஆக்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே.
முத்துக்குமார் இந்த மாதிரி படங்களுக்கு எப்போதும் படங்கள் எடுத்திருக்கீங்க. மக்களுக்கு அவ்வளவு அழகா இது எளிமையா அவங்களுக்கு எப்படி புரியணுமோ எப்படி சந்தோஷம் அடையணுமோ அவங்க ஃபேமிலி நிறைய பேர் இதுல மாறுவாங்க. ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் மாற்றங்கள் ஒரு ஆள் மாறினாலும் அண்ணனுக்கு வெற்றி தானே அது. அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்கள் படங்கள் கண்டினியூ பண்ணணும், மேலும் மேலும் உச்சத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அன்பு தம்பிக என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி, ரசிகர்கள் சரி, இந்த படத்தை அவ்வளோ அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்பு தம்பிகள் ரசிகர்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். இந்த நல்ல படத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தை நல்ல விதம் நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பெரிய நன்றி, பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். காமெடி கதாபாத்திரத்தை தாண்டி இப்போ ஹீரோவா ட்ராவல் பண்ணிருக்கீங்க. புதுமுக இயக்குனர் உங்களை அப்ரோச் பண்ணா அவங்களுக்கான வாய்ப்பு உங்கள்ட்ட எந்த அளவுக்கு? கண்டிப்பாக கதை நல்லா இருக்கும் பட்சத்தில், எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர் புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்னைக்கு புதிய இயக்குனர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்சஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு நடிக்கணும் அவ்வளோ நல்ல கதைகள். இல்லை யாரும் புறக்கணிக்க கிடையாது. இன்னைக்கு சசிகுமார் அவ்வளோ பெரிய ஹீரோ, இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அபி தம்பிக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு உலகம் முறை எனக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகலையா? ஸோ அதனால அப்பெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல தக்லைஃப் படம் வருது, அதுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல இது ரெண்டுமே இருக்கும் அடுத்த வர படத்துல. குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும் அடுத்த வர படத்துல. அடுத்த இந்த வருஷம் எந்துக்குள்ள அடுத்த படம் வந்துடும் மண்டாடி. வெண்ணிலா கபடி குழு, பரோட்டா சூரி, மாமன் சூரி எப்படி பாக்குறீங்க? ஷேர் பண்ணுங்க. அங்கிருந்து வந்த சூரியன் இன்னைக்கு இங்க மாமன் சூர்யா இருக்குது, எல்லாத்துக்கும் பிடித்த மாணவர் சூர்யா இருக்குது. இன்னைக்கு கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வச்சுட்டீங்க. எனக்கு நான் எப்பவுமே உங்களை ஒருத்தனா குடும்பத்தை ஒருத்தனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களை ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் தக்க வைக்கிறேன். இது வரைக்கும் வரல தம்பி. ஆமா, கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிடுறேன். அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாங்க. அது பிடிச்சதுனா தானே இங்க வந்து நிக்கிறேன். அன்பு தமிழ் பாசக்காரங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருநெல்வேலி அப்படின்றது நம்ம மண் சார்ந்த மக்கள் உறவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க. அது ஒரு நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், மாமன் மச்சா இருக்கட்டும், ஒரு துளி கூட விட்டு கொடுக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லல அப்படின்றாங்க. ஒரே வார்த்தை, இது என்ன பண்ண என்ன பண்ண என்னை கொடுக்கணும் மலை அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மக்கள். அதே மாதிரி பார்க்க இன்னைக்கு இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சவுத்துல எல்லா சைடும். இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகளும் சரி, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்தவங்க, என்னோட ரசிகர்கள் சொல்ற சரி, எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ள இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்ற விதத்துல சொல்லிட்டேன். நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதவே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க நல்லது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேரும் காழ்ப்புணர்ச்சியை பேசதான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில பேசுறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பேசுறவங்க எது வேணாலும் பேசணும், நம்ம செய்யறதை நல்ல செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களோட படங்களும் திரையரங்கம் ஓடிக்கிட்டு பொதுமக்கள் வரவேற்பு பெற்று கூட்டமும் அதிகமா இருக்குது. இது கமல் ரஜினி, இந்த விஜய், அஜித் மாதிரி இப்போ உள்ள ரெண்டு பேரோட காமெடி நடிகரா கதாநாயகரா வந்திருக்கீங்க. உங்களோட படங்களுக்கும் அதிகமான கூட்டங்கள் வருது. இது குறித்து கூட்டம் அதிகமா மக்கள் பார்க்க வராங்களா? இது குறித்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம மக்கள் யார் இவங்க அவங்க எல்லாம் கிடையாதுங்க. நல்ல கதை, நல்ல படமா கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு உச்சமா இருக்காங்க அவங்க எல்லாம். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உச்ச நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தாங்க. தென் மாவட்டத்துல இளைஞர்கள் போதை பழக்கத்தை அடிமையாகிறாங்க. இதுல படம், அதாவது படத்துல பார்த்து சில பேர் கெட்டு போறாங்களா, இல்லைன்னா ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில ஒரு பழக்கம் இருக்கா? இவங்களுக்கு என்ன சொல்லி நீங்க விரும்புற இளைஞர்கள்? ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமா இருக்கணுமே, நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்ல, வேலையில் இருக்கிற பாஸ்ட்ல பல பிரச்சனைகளை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ் கவனிக்காம விட்டுறாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம யாருக்கு போய் பிள்ளைய சேருது, அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது.
அது இங்கண்டு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அது வந்து முடிஞ்சதுக்கு வெளியில வந்து நல்லது நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறைய வரும். சினிமாவில் நடிகனா இருக்குது சாதாரண விஷயம். அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்குது சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பா நீங்க வந்து நடிகரா வந்துட்டீங்க, கதாநாயகரா வந்துட்டீங்க, அது போல சந்தானம் வந்துட்டாங்க. காமெடிக்கு பஞ்சம் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்லைண்ணே, காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வர வர வந்துட்டே இருக்குமே. என்ன புதுசு ஏன் இந்த சீட்ல நானே தான் உட்காரணுமா? ஏன் நான் எந்திரிச்சு போனா இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க அந்த சீட்ல. காமெடிகள் தான் வந்துகிட்டே நிறைய காமெடி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நல்ல புதுசா இருக்க காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேளுங்க. அனைவருக்கும் நன்றி. நேரம் ஆயிடுச்சு. தமிழகம் முழுக்க எனக்கு பிஸியா இருக்கேன். நல்லா தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிட்டு இருக்காங்க. முதல் முறையா அடுத்து தூத்துக்குடி கோவில்பட்டி. ஆமா, இன்னைக்கு தூத்துக்குடி கோவில்பட்டி இருக்கு. திருப்பி திண்டுக்கல் ஒரு எல்லா ஊருக்கு